தூய ஆவியின் திரியேக நாமம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு யோவானின் சத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 19ஆம் தேதி கடவுளுடைய கிருபையிலே அவர் கொடுத்திருக்கிற திருவார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். காண்பித்த பின்புய பலத்தை நீட்டிய கரத்தை மறவாமல் நினைத்துக்கொள். கடவுளை மறவாமல் நினைத்துக்கொள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து நம்மை போஷித்து ஞானம் தந்து உடை தந்து உணவு தந்து உறவு தந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளை என்கின்ற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்த அவருடைய அன்பை அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ்ந்தபோது பாவத்திலும் பயத்திலும் நாம் வாழ்ந்தபோது நம்மை மீட்டெடுத்து பாவத்தையெல்லாம் மன்னித்து நம்மை நடத்தி வந்தபோது நமக்கு எதிராக வந்த சோதனைகள், நாம் பாவத்திலிருந்து விடுபட முயலும் பொழுது நமக்கு வருகிற நிந்தைகள் அவமானங்கள் இவற்றில் இருந்து நம்மை தம்முடைய ஓங்கிய கரத்தை கொண்டு புயத்தை கொண்டு உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். அவருடைய அந்த வல்லமையுள்ள கரத்தை இன்றைக்கு நினைவு கூறுங்கள். நன்றியால் துதிப்பாடு நாவாலே என்றும் பாடு என்று சொல்லி உலகத்திலே நீங்களும் நானும் பாடுகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. இன்றைக்கு நினைத்து பார்க்க நன்றி என்ற ஒரு 3 எழுத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 எழுத்தில்தான் நம்முடைய ஆற்றல் உள்ளது. அதிகமாக நன்றி சொல்லுங்கள். எதற்காக? கடவுள் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்தார், சூழ்நிலைகளிலே நம்மை தக்க வைத்து கொண்டார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடைப்பட்டிருக்கிறேன். இயேசுவும் நன்றி சொல்வதை பாராட்டாகவே செய்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெசலோனியருக்கு எழுதும்பொழுது இயேசுவிடம் தங்களுக்கு உடல்நலம் தருமாறு 10 நோயாளிகள் வரும் பொழுது அங்கே இயேசு அவர்களுக்கு சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் பொழுது அந்த நன்றியை நினைத்தவர்களாக அந்த 10 நோயாளிகளும், அந்த குஷ்ட நோயோடு பிடித்திருந்த அந்த நோயாளிகள் யூத முறைப்படி தங்களை நலம் பெற்றதற்காக காணிக்கை செலுத்த கோயிலுக்கு குருவிடம் வர வேண்டும். நலம் ஆரோக்கியமானதை பெற்றதுக்காக சான்றிதழ் பெற்று புது வாழ்வினை தொடங்குங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். அதில் ஒருவன் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே வந்து நன்றி செலுத்துகிறார். இன்றைக்கு உலகத்திலே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவரை நினைக்கின்ற வாழ்க்கை, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள், உறவினர் மூலமாக, உற்றார் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, அரசின் மூலமாக நமக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கிறோம். படிக்க முடியாமல் இருந்த குடும்பத்துக்கு படிப்பையும், உதவி இல்லாமல் இருந்த குடும்பத்துக்கு உதவியும், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பையும், அவர்களை அன்போடு அரவணைத்து கஷ்டப்படுகிற தாய் தகப்பனால் முடியாத பிள்ளைகளுக்கு இன்றும் உதவி செய்கிற அநேக மக்களை, பெற்றோர்களை, ஆசிரியர்களை, நிறுவன தலைவர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் மூலமாக கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை உலகத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த உதவியை நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் நாம் நொறுங்கி போய் ஒதுங்கி போன நிலையிலே இருந்தோம். ஆனால் அன்று நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்த ஆண்டவராகிய இயேசுவால் அனுப்பப்பட்ட தேவ பிள்ளைகள், பெரிய மனிதர்கள், கல்விமான்கள், ஞானிகள், இவர்கள் மூலமாக நமக்கு மிஷினரிமார்கள், இவர்கள் மூலமாக நம்மை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக உருவாக்கினதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடவுளை போற்றுங்கள், கடவுளை உயர்த்துங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கும் கூட அன்பான கடவுளுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்த முடியாத எத்தனையோ தருணங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறதை அறியலாம். நமக்கு உதவி செய்த உள்ளங்களை நாம் மறந்து இருக்கிறோம், மறுதளித்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நன்றி உணர்வே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த நன்றி உணர்வு இல்லாத மக்களைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே என்ன செய்கிறார்? மெய்சர் எர்காட் என்கின்ற மனிதர் சொல்லுகிறார், மெலோடி பியாட்டி என்ற எழுத்தாளரோடு இணைந்து நன்றி என்ற வார்த்தையே நமது வாழ்வின் முழுமைக்கான
முழுமைக்கும் ஜெபம் என்று சொல்கிறார். நன்றி என்ற வார்த்தையே நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்று இந்த மேஜர் எர்காட் என்ற மனிதரும் அருமையான எழுத்தாளர் பியாட்டி என்ற எழுத்தாளரும் இந்த காரியத்தை கூறுகிறார்கள். ஆகவே இன்றைக்கும் கூட நாம் நன்றியை நினைத்து பார்ப்போம், கடவுளை நினைத்து பார்ப்போம், நமக்கு உதவி செய்வர்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதிப்பிறாக உம்முடைய தருணத்தில் இருந்து நாங்கள் நின்று நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்களில் எங்களை உருவாக்கி உண்டாக்கி சுகம் கொடுத்தி இதோ இந்த நாளிலும் கூட அந்த நன்றியை நினைக்கிறோம். எங்களுடைய உறவுகள் அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள், எங்களை காத்திருக்கிறார்கள், எங்களை உயர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கல்வாரி பாடுகளினாலே எங்களை பரிசுத்தமான ஜாதியாக நீர் மாற்றியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் பொற்பாதம் முடிந்து வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.